மண்ணுக்கும் மக்களுக்கும் முதல் வணக்கம். நான் உங்கள் அஜய் விஜய். நேயர்களே, அபியூஸ் அப்படின்ற வார்த்தையை நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? சைல்டு அபியூஸ், உமன் அபியூஸ், அதே மாதிரி அனிமல்ஸ் அபியூஸ் பண்ணுறது, ஏகப்பட்ட அபியூஸ் இப்போ சொசைட்டியில் போயிட்டு இருக்கு. இமோஷ்னல் அபியூஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தரை மனசார காயப்படுத்திட்டு, கஷ்டப்படுத்திட்டு, அப்படி ஒன்று நடக்கவே நடக்காத மாதிரி நம்மளை மறந்து போயிட்டு மன்னிச்சுட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற நிறைய பர்சன்ஸை நம்ம பார்த்துருப்போம். உண்மையிலே நம்மளை காயப்படுத்தியிருப்பாங்க, நம்ம எதுவுமே பண்ணாமலே. ஆனால் அப்படி ஒன்று நடக்காத மாதிரி ஒரு சாரி சொல்லிட்டு தெரியாமல் பண்ணிட்டேன் அதனால் மன்னிச்சிரு என்ன அப்படின்னு சொல்கிற ஆட்களை நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம் இல்லையா? இவங்க எல்லாருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா இமோஷ்னலாக அப்யூஸ் பண்ணுற பர்சன்ஸ். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இவங்க கிட்ட. ஒரு விஷயம் தெரியாமல் நடக்குது அப்படின்னா, நடந்து போகும்போது கால் பட்டுருச்சு, தவறி கைப்பட்டுருச்சு, இப்படி சொல்கிறது தெரியாமல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒருத்தர் ஹர்ட் ஆவாங்கன்னு தெரிஞ்சு இதை சொல்லக்கூடாது, இதை பண்ணக்கூடாது நல்லா மைண்டுக்கு தெரிஞ்சும் கூட அதை பண்ணிவிட்டு நம்ம காயப்பட்டு இருக்கும்போது நம்மளை சமாதானப்படுத்துகிறோன்ற பேர்லையும் திருப்பியும் நம்மளை காயப்படுத்துறதுக்கு டைம் வேணுமே, அதுக்காக உடனடியாக ஒரு சாரி கேட்டுட்டு தெரியாமல் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிரு, இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சாக்கு போக்கு சொல்லிட்டு போகிறவங்க எல்லாருமே நம்மளை இமோஷ்னலாக அப்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றதை மறந்துடக்கூடாது. இன்னொரு வகை அப்யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேனிப்புலேஷன். இந்த மேனிப்புலேஷன்ன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை யாராவது ஒருத்தர் ஹர்ட் பண்ணிடுவாங்க, இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்மளை காயப்படுத்திடுவாங்க. நாம் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்போம். அந்த ரியாக்ஷன் கொடுக்கும்போது கோவத்திலேயோ வார்த்தையை விட்டுருவோம், இல்லை கோவத்தில் கை ஓங்கிடுவோம், ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவோம். ஆங்கர் அந்த விஷயத்தை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஏதோ ஒன்று பண்ணிவிடுவோம். இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெரிய விஷயமா மாற்றி இந்த பையன் எப்போவுமே இப்படி தான், இந்த பொண்ணு எப்போவுமே இப்படி தான், ஒரு விஷயத்த சாதாரணமாக எடுத்துக்க மாட்டாங்க, கேஷுவலாக எடுத்துக்க மாட்டாங்க, எல்லாத்துக்கும் எரிஞ்சு விடுறது, கத்துறது, அப்படி இப்படின்னு நம்மள ஒரு அக்ரெசிவான ஆளாக பெருசாக போர்ட்ரேட் பண்ணி நம்மளுடைய இமேஜை வேறு மாதிரி காட்ட ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை அவங்க மறைப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சும்மா இருந்த நம்மளை ட்ரிகர் பண்ணதே அவங்க தான் அப்படின்ற விஷயத்த மறைச்சி நம்மளுடைய இமேஜை வேறு மாதிரி போர்ட்ரேட் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட ஆட்களும் நிறைய நம்ம கூட சுற்றிட்டு இருப்பாங்க. நாம் மனசார யாருக்கும் பண்ண மாட்டோன்றது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி மற்றவங்க நம்மள்கிட்ட பண்ணிகிட்டே இருக்காங்களா இல்லையான்றதை நம்ம கூர்ந்து கவனிக்கணுங்க. அப்படி அப்யூஸ் பண்ணுறாங்க நம்மள அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. முகத்துக்கு நேராக அவங்கக்கிட்ட நம்ம என்ன பண்ணிடணும், இனிமே இந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் என் கூட எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்காதப்பா, என் கூட பழகாதப்பா, ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே சொல்கிறேன், இன்னொரு தடவை பண்ணால் ரொம்ப கஷ்டமாயிடும் நிலமை அப்படின்னு ரொம்ப வார்னிங்கை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இமோஷ்னலாக அப்யூஸ் பண்ணுற ஆட்களுக்கு யார் இரையாவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சைலண்ட்டாக அமைதியாக பொறுமையாக போயிட்டுருக்கவங்க கிட்ட தான் இவங்க அதிகமாக வேலையை காட்டுவாங்க. நம்ம கிட்ட அந்தமாரி வேலையை காட்டாமல் இருக்கணும்னா நாம் கொடுக்குற வார்னிங் மட்டும்தான் அவங்களுக்கு சரியான பாடமாக இருக்கும்.